ஹலோ கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்கள் எல்லாருமே சந்திச்சதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம ஜெனுவினாக ரிவ்யூ பண்ணக்கூடிய டாபிக் வந்து ஹானரரி அவார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய பிஹெச்ஹெச்டி மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டேஷன். இது வந்து உண்மையிலே வந்து ஜெனுவினா இல்லை ஃபேக்கா, இவங்க கொடுக்குற ஹானரரி அவார்ட்ஸ் வந்து செல்லுபடி ஆகுமா செல்லுபடி ஆகாதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். இவங்களுக்கு ஒரு சிஐஎன் நம்பர் இருக்குது, என்ஐசி கோடு இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரிக்கும் இந்த மாதிரி ஹானரரி அவார்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஹானரரி அவார்ட்ஸ் வந்து ஹானரரி டாக்டரேட் அவார்டு மட்டும் இல்லை, பெஸ்ட் அச்சீவர் அவார்ட், பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் அவார்ட், மிஸ்டர் இந்தியா, மிஸ் இந்தியா, இப்படின்னு நிறைய அவார்ட்ஸ் வந்து இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பிஹெச்ஹெச்டி மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய ஹானரரி அவார்ட்ஸோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். ஸோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த பிஹெச்ஹெச்டி மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம வந்து ரிசர்ச் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா வந்து மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ கூகுள் சர்ச்சில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சர்ச் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா, எல்லா இடத்துலையும் வந்து மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் தான் வந்து இருக்குது. பட் ஸோ இதுதான் வந்து ஒரு கம்ப்ளீட் நேமு, அதனால் இப்படி வந்து சர்ச் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்.com ஒரு வெப்சைட் வந்து இருக்குது. இது போக ஃபேஸ்புக்கில் அவங்க ஆக்டிவாக இருக்காங்க. சில வெப்சைட்ஸில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. அதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ஷேர் பண்ணது, நான் வந்து மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் இருந்து இந்த டைப் ஆஃப் அவார்டு வந்து வாங்கினேன், அந்த அவார்டு வாங்கினேன் இப்படின்லாம் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது என்னன்னு வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஈவன் சில பேர் வந்து நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போகலாமா? மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்.com. ஸோ இது வந்து யூனிட் ஆஃப் பிஹெச்ஹெச்டி மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து செக்ஷன் 8 என்ஜிஓ ஆர்கனைசேஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்க்கும்போது ஹானரரி டாக்டரேட், பெஸ்ட் அச்சீவர்ஸ் அவார்ட், லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட், இப்படி எல்லா அவார்ட்ஸும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஈவன் குளோபல் ஐகான் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோஸு, இமேஜஸ்ஸு, யூடியூப் வீடியோஸை வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரிஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது எல்லா கேட்டகரியும் இருக்குது. நீங்கள் மனசில் ஒரு கேட்டகரி நினைங்க, அந்த கேட்டகரியும் இதில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சில செக்ஷன்லாம் வந்து எம்டியாக வந்து இருக்குது, டீட்டெயில்ஸ் வந்து இல்லை. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்குது, ஒரு அட்ரஸ் வந்து இருக்குது. இவங்க வந்து பேசிக்கலி லொக்கேட்டட் அட் ஃபரிதாபாத், என்சிஆர், டெல்லி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அபவுட் செக்ஷன் வந்து கோத்ரூ பண்ணும்போது இவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குமான்னு பார்த்தா, ஓகே, இந்த சேர்மனுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. சிபி யாதவ். ஸோ அவரை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இதில் வந்து ரெஜிஸ்டர்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸு, எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியை நடத்திட்டு வந்தீங்கன்னா நீங்களும் வந்து எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாம், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம், ஒரு சிஐஎன் நம்பர், என்ஐசி கோடெல்லாம் வாங்கலாம். இதெல்லாம் வந்து ஓகே தான். எம்பிஆர் ஃபேமிலி அப்படின்னு வந்து கோத்ரூ பண்ணும்போது சேர்மனுடைய நேம் வந்து இருக்குது, இன்டர்நேஷ்னலி அக்ளைம் மெஜிஷியன். ஸோ மெஜிஷியன் அப்போனா மெஜிஷியன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினைக்கிறேன், டாக்டர் சிபி யாதவ். ஸோ இவர் தான் வந்து சேர்மன். ஸோ ஆர்ட்ஸு, மீடியா பர்சனாலிட்டிஸ் வந்து இந்த வெப்சைட்டில் நிறையவே வந்து பார்க்க முடியுது. மிஸ்டர் பிரேம் ஹரி ஹிம் தேவ் வைஸ் சேர்மன், அப்போது இவருடைய பையன் நினைக்கிறேன். மிஸ் சுஷ்மிதா டே சிஇஓ கம் ரெஜிஸ்ட்ரார். இப்போ இந்த 3 நேம்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை வந்து நடத்திட்டு இருக்காங்க. மிச்சம் உள்ள நேம்ஸ் எல்லாம் வந்து இவங்களுடைய எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறது தெரியுது. போர்ட் ஆஃப் ஜூரி செக்ஷனில் வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஜேர்னலிஸ்ட்டு, தமிழ் ஃபிலிம் டைரக்டர், எடிகேஷனிஸ்ட் இப்படியெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து மீடியா பர்சனாலிட்டிஸ் வந்து பார்க்க முடியும். மெஜிஷியன் வந்து மேக்ஸிமம் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இருக்காங்க. ஒரு 2-3 மெஜிஷியன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இதில் ஸ்டேட் ஜூரி, அவார்டிஸ் மெம்பர் செக்ஷன் எல்லாம் வந்து எம்டியாக தான் வந்து இருக்குது. டைட்டில் லிஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நமக்கு வந்து என்ன கேட்டகரியிலனாலும் அவங்க அவார்டு கொடுக்குறாங்க, அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பெஸ்ட் அச்சீவர் அவார்ட், யங் அச்சீவர் அவார்ட், இந்தியா பிரேவரி அவார்ட்,
இப்படி எல்லா ஃபீல்ட்ஸ்லேயும் அவார்டு வந்து இருக்குது. நீங்கள் நேஷனல் ரெக்கார்டு கிரியேட் பண்ணணுமா, அவார்டு இருக்குது. வேர்ல்டு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணணுமா, அவார்டு இருக்குது. லிஸ்ட் ஆஃப் அவார்டீஸ் அப்படிங்கிற செக்ஷனில் வந்து நமக்கு வந்து 2023, 24, 25ல் வந்து லிஸ்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேஷனல் ரெக்கார்டுக்கு வேர்ல்டு ரெக்கார்டுக்கு வந்து நம்ம வந்து ப்ரையராக இவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். எல்லாத்துக்கும் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜை வந்து லிங்க் பண்ணி விட்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குளோபல் ஐகான் அவார்ட், ஹானரரி டாக்டரேட் அவார்ட், இது எல்லாத்துக்கும் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து வச்சுருக்காங்க. பட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்குள்ளே போகலாம். குளோபல் ஐகான் அவார்ட் தாய்லாண்டில் வந்து கண்டக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சார்ஜை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எம்பிஆர் ஹானரரி டாக்டரேட் அவார்ட், இதுக்கு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 25,000 பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆவரேஜாக நீங்கள் எந்த செக்ஷன் நீங்கள் எடுத்தாலும் 25,000, 50,000 பக்கத்தில் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ் ஆர் மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ் ஆர் கிட்ஸ் இந்தியா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மிஸ்டர் இந்தியா, மிஸ் இந்தியா, இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து 25,000 பக்கத்தில். ஸோ இப்படி வந்து எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கேலரி ப்ரூஃப்ஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது ஃபோட்டோஸ், ஈவெண்ட்ஸ், இமேஜஸ், வீடியோஸ், ரிவ்யூஸ், டெஸ்டிமோனியல்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஏன் நம்மளுடைய டான்ஸ் காம்படிஷனு, ஃபேஷன் ஐகான் காம்படிஷன், மிஸ் இந்தியா, மிஸ்டர் இந்தியா, மிஸ்ஸஸ் இந்தியா கூட நடத்திட்டு வராங்க. இந்த வெப்சைட்டில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்து அவார்டு வந்து கொடுக்கறது இல்லை, கொஞ்சம் வந்து இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து ஆன்லைன்லேயும் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீட்டஸில் வந்து அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபரிதாபாத், ஹரியானால இவங்க லொக்கேட் பண்ணியிருக்காங்க. filesure.inல வந்து இந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. CIN, அதாவது கம்பெனி ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்குது. ஒரு வருஷமாக இந்த ஃபவுண்டேஷன் வந்து நடத்திட்டு இருக்காங்க. எந்தவித ரெஜிஸ்டர்ட் லோன்ஸோ இல்லை சார்ஜஸோ இல்லை கிரிமினல் அஃபென்ஸ் கேஸஸோ இந்த ஃபவுண்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக இல்லை. இதே மாதிரி falconbiz.comல வந்து இந்த ஃபவுண்டேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி CIN நம்பர் வந்து இருக்குது. ஒரு வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. அதே பேர் தான் வந்து இருக்குது. பிரேம் ஹரி ஹிம்தேவ், சுஷ்மிதா டே, சந்தர்பால் வந்து வேறு யாரும் இல்லை, CP யாதவ் அவர் தான். ஸோ 3 பேர் தான் வந்து இந்த கம்பெனியோட டிரெக்டர்ஸ். ஸோ அதுக்கு வந்து ஒரு CIN நம்பர் வந்து இருக்குது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்குது. அவங்களுடைய லொக்கேஷன் அட்ரஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து நடந்த டேட் வந்து மென்ஷன் ஆகலை. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் இவங்க அப்டேட் பண்ணவே இல்லை. இவங்களுடைய பேரண்ட் ஆர்கனைசேஷன் வந்து இதுதான், PHHT சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ இந்த CP யாதவ் அவரும் அவருடைய பையன் நம்பரும் பிரேம் ஹரி ஹிம்தேவ். ஸோ இவங்க 2 பேரும் தான் டிரெக்டர்ஸ் ஆஃப் திஸ் பேரண்ட் ஆர்கனைசேஷன். கடைசியாக ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வந்து இப்போ ரீசெண்டாக 30 செப்டம்பர் 2024 வந்து நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து 31 மார்ச் 2024 அப்டேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்காங்க. இதே இன்ஃபர்மேஷன் வந்து thecompanycheck.comலையும் நம்ம வந்து பார்க்க முடியுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ். ஃபேஸ்புக்கில் இவங்க ஆக்டிவில் இருக்காங்க. 7.3K லைக்ஸ், 7.5K ஃபாலோவர்ஸ். ஸோ லைக்ஸு ஃபாலோவர்ஸை ஜென்ரேட் பண்ணுறது எப்படின்னு வந்து உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். ஸோ ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஷாக் என்னென்னா 100% ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்க்க முடியுது. 12 ரிவ்யூஸும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஏன் வந்து சொல்ல மாட்டாங்க, ஏன்னா வந்து எதுக்குனாலும் ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க, அப்போ மக்களும் ஹாப்பியாக இருக்காங்க. லிங்க்டின்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது சுஷ்மிதா டேயோடைய ப்ரொஃபைல் வந்து பார்க்க முடியுது. ஸோ இவங்க வந்து டைரக்டர் ஃப்ரம் மார்ச் 2025, இப்போ ரீசெண்டாக தான் வந்து இவங்க டைரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்படி நம்ம செக் பண்ணுவோமே, மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது AI வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு ரெப்யூட்டபிள் இல்லை நம்பக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கிடையாது இந்த மாதிரி வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ இவங்க வந்து ஓகே, மேபி ரெஜிஸ்டர்ட் வித் இந்தியன் கவர்மெண்ட், மேபி சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து காமிக்கலாம். பட் அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அந்தளவுக்கு வந்து சரியாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஹானரரி டாக்டரேட் அவார்டு வந்து கொடுக்கறதுக்கு அவங்க வந்து அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹானரரி அப்படிங்கிற வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க எந்த வித சார்ஜஸும் வந்து கலெக்ட் பண்ணக்கூடாது. பட் கம்ப்ளீட் ஆப்போசிட் ப்ராக்டிசஸ் வந்து இந்த ஆர்கனைசேஷன் கிட்ட வந்து பார்க்க முடியுது. லைக் 25,000, 50,000 அரௌண்ட் வந்து இவங்க கலெக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி அவார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்டுக்கெல்லாம் வந்து இவங்க வந்து அமௌண்ட்டை வாங்கிட்டு இவங்க ரெக்கார்ட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க.
இவங்க சார்ஜ் பண்ற அமௌண்ட் வந்து 30,000 இன் இந்தியன் ருபீஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ரெக்கார்ட்ஸ். சில பல சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இவங்களுடைய ஃப்ராடுலன்ட் ஆக்டிவிட்டீஸ் பத்தி கிழிச்சிருக்காங்க. நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து நடத்திட்டு இருந்தீங்கனாலும் நீங்க வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சிஐஎன் நம்பர், என்ஐசி கோட் அப்படிங்கிற வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கலாம். ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து வாங்கலாம். எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நீங்க வாங்கலாம். பட் அதுக்காக நீங்க இந்த மாதிரி நல்ல ஒரு சர்வீசஸை வந்து கொடுத்துட்டு அதை வச்சுக்கிட்டு ஹானரரி அவார்ட்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம், அதுக்காக வந்து அமௌண்ட் கலெக்ட் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இதை வந்து ஏற்றுக்க முடியும்? ஸோ இந்த பிஹெச்ஹெச்டி மேஜிக் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டேஷன் வந்து உண்மையிலே வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் ரெகக்னைஸ் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது உண்மையான இன்ஃபர்மேஷன் தான். ஒரு சிஐஎன் கோட் வந்து இருக்குது, ஒரு என்ஐசி கோட் வந்து இருக்குது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்குது, எம்எஸ்எம்ஏ ரெகக்னைஸ் தான். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் இவங்க எந்த மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க? ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். ஸோ ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு இப்படி வந்து காசு வாங்கிட்டு இப்படி வந்து எதுக்கெடுத்தாலும் அவார்ட்ஸ் வந்து கொடுக்கறது வந்து எந்த விதத்துலையும் சாத்தியமே இல்லை. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஹானரரி டாக்டரேட் அவார்டுக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது வந்து 25,000 இன் இந்தியன் ருபீஸ். இதே மாதிரி 50,000, 75,000 இப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து இவங்க வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் ரெக்கார்டுக்கு, வேர்ல்டு ரெக்கார்டுக்கு இப்படியெல்லாம் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹானரரிக்கு வந்து மீனிங் என்ன? ஒரு ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீ ஆஃப் சார்ஜாக நமக்கு வந்து கொடுக்கணும். நம்ம காசு கொடுத்து ஒரு அவார்டை வந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனி இல்லை ஒரு கன்சர்ன் வந்து நடத்திட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆர் மேபி ரெகக்னிஷன் வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். பட் இதை வச்சுக்கிட்டு ஒரு ஹானரரி அவார்டை கொடுத்து காசை வாங்குறது வந்து யாருமே நம்ம பண்ண மாட்டோம். அதனால நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட்டை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது, தயவுசெய்து இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ், இந்த மாதிரி கவுன்சில்ஸ் ஆர் கமிஷன்ஸை விட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருங்க. நம்ம கஷ்டப்பட்டு படித்து ஏர்ன் பண்ணக்கூடிய டிகிரியே மேலானது. ஸோ இதில் உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ ஆஃப் ஹானரரி அவார்ட்ஸில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன்.